ஆரம்பிச்சிட்டேன். இதில் உள்ள ஓவியங்கள்லாம் நான் வந்து என்னோடய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நடக்கிற கூத்தை பாருங்களேன். என்ன நடக்குதுன்னா, நான் வந்து ஒரு பையனை வந்து வரைகிறேன். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு பூ கொடுக்குறான். பார்த்திங்கன்னா அவன் வந்து இதில் பார்க்கும்போது என்னமோ அந்த பையன் கீழே விழுக போகிற பையனை போய் பிடிக்க போகிற மாதிரி இருக்குல்ல. அந்த முக்கோணத்தை கொஞ்சம் நான் மாற்றி இப்போ வரைஞ்சிருக்கேன். சரி, இந்த பையன் வந்து முட்டிக்கால் போட்டு பூ கொடுக்குற மாதிரி இப்போ வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கிரீடம் வச்சு விட்டுட்டேன். கிரீடம் வச்சு விட்டோன்னே மணமகன் வந்து ராஜா ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தா டம்மி பீஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த பொண்ணை கொஞ்சம் அழகுபடுத்துவோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, பின்னாடி வந்து முடிக்கு கீழே வந்து அப்படியே ராணிக்கெல்லாம் அப்படி பின்னாடி நான்தே ராணி. வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான எனக்கு புதுமையான ஒரு ஓவியத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஓவியம் எல்லாராலையும் வரையக்கூடியது, ரொம்ப மிக எளிமையான ஓவியம். நம்ம வடிவங்களை வச்சு தான் வரைகிறாங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப எளிமையான ஓவியம். ஆனால் அதில் நம்ம பல கருத்துக்களை அதில் பார்க்கலாம். உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் நிறைய ஓவியங்களை வந்து உருவாக்கலாம். உங்களுக்கு முதல் முறையாக இந்த ஓவியத்தை பற்றி இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த ஓவியங்கள் வட்டம், முக்கோணம், சதுரம் இந்த மாதிரி வடிவத்தை வச்சு தான் நம்ம வரைகிறோம். பெண்களுக்கு வந்து கொண்டு இருக்க மாதிரி ஒரு வட்ட வடிவத்துக்கு பக்கத்தில் சின்ன வட்டம் வரைஞ்சிக்கிறோம். ஆண்களுக்கு வந்து அந்த மேல் முக்கோணம் வந்து கொஞ்சம் பெருசாகவும் கீழ் முக்கோணம் சின்னமாகவும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இந்த ஓவியத்தோட பேர் பார்த்திங்கன்னா வார்லி அப்படிங்கிறது என்னென்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் வட மாநிலங்களில் குஜராத் போன்ற பகுதிகளில் பார்த்திங்கன்னா வாழ்ந்த மக்கள், குஜராத், மத்திய பிரதேசம் இந்த மாதிரி அந்த பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள், ஆதிவாசிகள்னு சொல்லுவோம்ல, அவங்களால் வரையப்பட்ட ஓவியங்கள் தான் இது. அந்த மக்களை வந்து வார்லி அப்படின்னு அழைக்கிறாங்க. அதனால தான் இந்த ஓவியத்துக்கு வார்லி அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்கு. இந்த ஓவியம் தோன்றிய காலகட்டம்னு என்ன சொல்கிறாங்கன்னா, கிமு 2500லேருந்து கிமு 3000 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் தோன்றியிருக்காது, தொன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் குகைகளில் வாழ்ந்த மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து எங்கேயாவது போயிட்டு வந்த நிகழ்வுகளை வந்து விவரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரைஞ்சி காமிச்சிருக்கலாம். அன்றாட நிகழ்வுகளையும் வரைஞ்சி காமிச்சிருக்கலாம். இல்லை திருவிழா, பண்டிகைன்னு சொல்ல முடியாது, அறுவடை காலங்களில் அவங்க வந்து அந்த நிகழ்வுகளையும் வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம விலங்குகள், பறவைகள் எல்லாமே இந்த முக்கோணங்களை வச்சே அவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி தான் எனக்கு இந்த ஓவியத்தை பற்றி தெரிய வந்தது. நம்ம வந்து நிறைய வந்து எதை பற்றி தேடுறோமோ அதையே நம்மளுக்கு பரிந்துரை செய்வாங்க இல்லையா, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்தது தான். இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மற்ற ஓவியங்களை பார்த்து வரைய பழகினேன். அதுக்கப்புறம் நானே என்னோடய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி வரைய ஆரம்பிச்சிட்டேன். இதில் உள்ள ஓவியங்கள்லாம் நான் வந்து என்னோடய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நடக்கிற கூத்தை பாருங்களேன். என்ன நடக்குதுன்னா, நான் வந்து ஒரு பையனை வந்து வரைகிறேன். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு பூ கொடுக்குறான். பார்த்திங்கன்னா அவன் வந்து இதில் பார்க்கும்போது என்னமோ அந்த பையன் கீழே விழுக போகிற பையனை போய் பிடிக்க போகிற மாதிரி இருக்குல்ல. அந்த முக்கோணத்தை கொஞ்சம் நான் மாற்றி இப்போ வரைஞ்சிருக்கேன். சரி, இந்த பையன் வந்து முட்டிக்கால் போட்டு பூ கொடுக்குற மாதிரி இப்போ வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து முக்கோணத்தை எந்தெந்த பகுதியில் வளைச்சிக்கிறோமோ அதுக்கு தக்கன ஓவியம் வந்து மாறிக்குது. இந்த ஓவியங்கள் வந்து எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா, மூங்கில் குச்சி இருக்குல்ல, அந்த மூங்கில் குச்சியை தான் உடைச்சிட்டு ஒரு முனையில் நல்லா நச்சு தூரிகை மாதிரி செய்து அதில் வந்து வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. காலப்போக்கில் நம்ம வந்து மண் குடிசை இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து
பச்சரிசி மாவால் அவங்க வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஊர் பகுதியிலையுமே நம்ம வந்து மண் வீட்லலாம் நம்ம வந்து கோலம் போடுவோம் சாணம் மொழிகி. அதையே அவங்க வந்து இந்த வார்லி இந்த ஓவியத்தை வந்து வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஓவியம் வந்து அழியாமல் இவ்வளோ காலகட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தது பெரும்பாலும் பெண்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தானே வீட்டிலலாம் ஓவியங்கள் வரைவாங்க சுவர்களெலாம். 1970 தான் இந்த ஓவியம் மிக பிரபலம் அடைய ஆரம்பிச்சிருக்கு இந்தியா அளவில், உலக அளவில்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஓவியம் வந்து நிறைய பேர் ஆர்வமாக கற்க ஆரம்பிச்சிருக்காங்க. சேலைகள், சுடிதார், நிறைய ஆடைகள்லேயும் இந்த ஓவியங்களை வடிவமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல வரவேற்பும் அதனால் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொண்ணு வந்து வரைஞ்சிட்ருக்கேன். இது ரொம்ப எளிமையாக இருக்குது. நம்ம வந்து என்னென்ன கற்பனைக்கு நம்ம நினைக்கிறோமோ அதை ஃபுல்லாக வரைஞ்சி கொண்டாந்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு பொண்ணு வந்து மாலை இடுறாங்க ஒரு மணமகனுக்கு அப்படின்னு நான் வரைகிறேன். பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கிறாங்க 2 பேரும். அந்தளவுக்கு வந்து மணமகள் அப்படிங்கிற தோற்றம் இல்லை. அதுக்காக நான் என்ன செஞ்சிட்டேன்னா கிரீடம் வச்சு விட்டுட்டேன். கிரீடம் வச்சு விட்டோன்னே மணமகன் வந்து ராஜா ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பார்த்தா டம்மி பீஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த பொண்ணை கொஞ்சம் அழகுபடுத்துவோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பின்னாடி வந்து முடிக்கு கீழே வந்து அப்படியே ராணிக்கெல்லாம் அப்படி பின்னாடி நான் தான் ராணி. இளவரசி மகாராணி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நான் சால்வை போட்டு விட்டுட்டேன். இப்போ ஓரளவுக்கு 2 பேரையும் மணமகளாக ஆக்கிட்டோம். அடுத்து வந்து திருமணம் அப்படிங்கும்போது மேளதாளம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்லாம் இருந்திருக்கு. நம்மளுமே இப்போது நாதஸ்வரம், மேளம்லாம் கொட்டுவோம். அந்த மாதிரி அந்த காலத்தில் முரசு தானே இருந்திருக்கு. அதனால் அவங்க வந்து முரசு வச்சு இது வந்து கொஞ்சம் பிபி மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கொடுக்குற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது எதை பார்த்து வரைஞ்சிருக்கேன்னா இணையத்தில் தேடி பார்த்து தான் வரைஞ்சிருக்கேன். அந்த வார்லி மக்கள் வந்து திருமணத்தை பற்றியுமே அவங்க வந்து ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. அப்போது வரையும் பொழுது அவங்க வந்து எந்த ஒரு மதத்தையுமே, இந்து மதம், தெய்வ வழிபாடு அப்படின்ட்டு எதையுமே அவங்க குறிப்பிடலை. காலப்போக்கில் தான் இப்போ வரைகிற வார்லி ஓவியம் வரைகிறவங்க வந்து தெய்வத்தையுமே வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது திருமணம் வந்து ஒரு விழா கோலம் தானே, அதனால் இப்போ ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆடுற மாதிரி நான் வரைஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வார்லி ஓவியம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்களும் வரைஞ்சி எனக்கு இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் டேக் பண்ணலாம்.
டேக் பண்ணலாம். இல்லைன்னா கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள் எப்படி நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க, எந்த மாதிரியான காட்சியை நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துலலாம் திருமணங்கிறது இரவு நேரத்தில் தான் நடக்குமா. எல்லோரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டே பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாங்களாம். நைட்டு கல்யாணம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்களாம். அதனால் நான் நட்சத்திரம் நிலா எல்லாம் வரையணுன்னு இருந்தேன், ஆனால் வரையாமல் விட்டுட்டேன். விலங்குகள் பறவைகளை கூட இந்த முக்கோணம் வச்சு வரையலாம். நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் அதெல்லாம் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். பூங்குழலி அழுக ஆரம்பிச்சிட்டா.